மிஸ்டி நம்ம சௌக்கியமா இருக்கியா? நாங்க ஜெயிச்சிட்டோம் தெரியுமா? தெரியாதே. கப்ப அடிச்சிட்டா தெரியுமா தெரியாதா? பாரு சவுண்டு. அடுத்த 3 வருஷம் இல்ல, நீங்க 5 கப் வச்சிருக்கீங்களா, நாங்க அடுத்த 6 வருஷம் தொடர்ந்து நாங்க தான் ஜெயிப்பா. 6 கப் எங்களுக்கு தான். சரியா? கப்பாயிரும் பைத்தியம். இப்ப பாரு உங்க விராட் கோலி நேத்து அழுதுட்டாரு, நானும் அழுதுட்டேன். ஆமா, இவ அழுதுருவா. பெரிய என்னும் உன்னால வாயே பேச முடியாது சிஸ்டி. எங்க உங்ககிட்ட வாய் பண்ணி நான் பேசி இடையில பேசக்கூடாது. பேசலாம் சிஸ்டி. அக்கா கொஞ்சம் மரியாதை. ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் பேசலாம். நாங்க 5 கப் வச்சிருக்கோம், வெறும் 1 கப் தானே வச்சிருக்கீங்க. இங்க பாரு கொஞ்சமாவது அப்பதான் காஃபி கப் தான் இருக்கு. சரியா இப்படி பண்ணினா அப்புறம் உங்ககிட்ட என்ன, உங்ககிட்ட என்கிட்ட 1 கப்னா உங்ககிட்ட என்ன 5மே டீ கப்பா? இல்ல அப்பதான் வீட்டுக்கு ஒரு விருந்தாளிங்களுக்கு என்னங்க காஃபி குடிங்க டீ குடிங்க கப்பா, அந்த கப்பு தானே வந்துட்டா. நான் எம்ஐ பத்தி ஏதாவது சொன்னேனா? சைக்கிளை கூட என்ன ஒண்ணுங்க படுத்தல, வாய் வேற. எம்ஐ பத்தி நீ சொல்லல, நீ எதுக்கு நான் சொன்னேன்? எம்ஐ பத்தி நீ தானே ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பத்தி சொன்ன. நீ சொல்லலன்னா நான் கப் வாங்கினதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கங்க்ராச்சுலேஷன் ஏதாவது சொல்றியா? உனக்கு என்ன சிஸ்டி? அப்புறம் பாத்துக்கோ, நீ சொல்லலன்னா நான் சொல்லல. நான் எம்ஐக்கு என்னைக்குமே சப்போர்ட்டே பண்ணது இல்லல. உனக்கு எம்ஐ பிடிக்கும்னு அதுக்கு பண்ண முடியாது. அப்புறம் சும்மா தேவையில்லாம ஆர்சிபி பத்தி சொல்லிட்டு இருந்தா கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்கோ. அவன் கெட்ட கோவம். இவர் 18 வருஷம் காத்துக்கிட்டு இருந்து கரெக்டா 18வது சீசன் நாங்க தான் 80 எல்லாமே 18 எதுக்கு அங்க விராட் கோலிக்கு தான் வந்துட்டா. சரி சைக்கிள ஓட்டிட்டு வா. அவங்க கூட நாங்க வந்து எம்ஐ ஃபேன்ஸ் கூட சைக்கிள் ஓட்ட வேண்டியதா இருக்கு. நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரம்லகா வருவாளா, பிரம்லகா கூட கொஞ்ச நேரம் நாங்க வந்து சைக்கிள் ஓட்டுவோம். நாங்க கப் ஜெயிச்சிட்டோம். இப்ப நாங்க சைக்கிள் ஓட்ட போறோம். ராத்திரி 12 சைக்கிள் ஓட்டு 1:30 மணி வரைக்கும் நம்ம ஸ்டோரி வேற எல்லாத்துக்கும் கங்க்ராட்ஸ். எங்க அண்ணனும் நானும் ஜாலியா இருக்கு. ஏன்னா எங்க அண்ணனும் ஆர்சிபி ஃபேனா, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் முடிய விடு. ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நீ வா தூரப்பா.